ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் குட்டி ஸ்டோரி வித் அகிலா. இந்திய சினிமா உலகில் தவிர்க்க முடியாத ஒரு நபர் ராமோஜி ராவ் அவர்கள். இன்னைக்கு அவங்க இந்த உலகத்துல இல்லைனாலும் கோடிக்கணக்கான மக்களோட மனசுல வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. திரு ராமோஜி ராவ் அவர்கள் 1936 ஒரு விவசாய குடும்பத்துல பிறகுறாங்க. புதுசா ஒரு விஷயத்த பண்றதுதான் இவருக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். சினிமாவை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டி தெரியாம இருக்காது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல மிகப்பெரிய ஃபிலிம் ஸ்டுடியோ இதுதான். 1500 ஏக்கர் இருக்கிற இந்த ஃபிலிம் சிட்டில பிரம்மாண்டமான ஷூட்டிங் ஸ்பாட் இருக்கு. அண்ட் வரலாற்று நினைவு சின்னங்கள், சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாதபடி நிறைய உணவகங்களும் இருக்கு. சும்மா ஒண்ணும் இவர் இந்த ஃபிலிம் சிட்டியை உருவாக்கிடல, இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. தன்னோட வாழ்க்கைய பத்திரிகையாளராக ஆரம்பிச்சு பிற்காலத்துல 1974 ஈநாடு அப்படிங்கிற டெய்லி நியூஸ் பேப்பரை ஸ்டார்ட் பண்றாங்க. 20 வருஷம் கழிச்சு தன்னோட பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆக்கி 1995 ETV டெலிவிஷன் நெட்வொர்க்கை ஸ்டார்ட் பண்றாங்க. 1996 ராமோஜி ராவ் ஃபிலிம் சிட்டியை ஸ்டார்ட் பண்றாரு. தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததால நிறைய புதுமுகங்களை இவர் அறிமுகப்படுத்துறாரு. அதுல ஜூனியர் என்டிஆர், ஜெனிலியா, ரீமா சென், ஸ்ரேயா, பத்ம விபூஷன் உள்பட இன்னும் நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க. விவசாய குடும்பத்தில இருந்து வந்து இப்போ ஈநாடு நியூஸ் பேப்பர், ETV நெட்வொர்க், ஹோட்டல், ஸ்கூல்னு பல சொந்த நிறுவனங்களுக்கு தலைவரா இருக்காங்க. சிறிதாக தூவப்பட்ட விதைகளும் நடப்பட்ட மரக்கன்றுகளும் தான் பெரிய பசுமையான காட்டையே உருவாக்குது. இவரால் உருவாக்கப்பட்ட சில பேர் இந்திய சினிமாவையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆந்திராவோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடுவோட ஆரம்ப கால அரசியலுக்கு ராமோஜி ராவ் அவர்கள் பங்கு நிறையவே இருக்கு. இவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற நட்பு அவ்வளோ அழகானது. இறுதி ஊர்வலத்தில் நடந்த இந்த காட்சியை பார்த்தாலே தெரியும். காலத்தால் அழியாத நினைவுகளுடன் ராமோஜி ராவ் அவர்களுடைய ஆத்ம சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்போம்.